வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். இந்தியா சிங்கப்பூர் இடையே வலுவான கூட்டாண்மை. எக்ஸ்தல பக்கத்தில் பிரதமர் மோடி பதிவு. உளுந்தூர்பேட்டை கூவாக்கம் ஏரியில் மூழ்கி உயிரிழந்த 2 சிறுவர்கள் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிவாரணம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. குமரியில் 2 நாள் பயணம். இந்து சமய மாநாட்டை இன்று தொடங்கி வைக்கிறார் ஆளுநர் ஆர்.என். ரவி. தமிழ் வார விழா நாளை நிறைவு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்பு. தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சரியில்லை. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு இன்று தொடக்கம். நாடு முழுவதும் 22 லட்சம் பேர் பங்கேற்பு. கலிபோர்னியாவில் குடியிருப்புகள் மீது விமானம் விழுந்து நொறுங்கி விபத்து. விமானி ஒருவர் பலி. இனி விரிவான செய்திகளை காணலாம். சிங்கப்பூரில் பிரதமர் தேர்தலில் வெற்றி பெற்ற லாரன்ஸ் வாங்குக்கு பிரதமர் மோடி தனது எக்ஸ்தல பக்கத்தில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சிங்கப்பூரில் நேற்று நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஆளும் கட்சியான மக்கள் செயல் கட்சி 82 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியது. இதன் காரணமாக லாரன்ஸ் வோங் மீண்டும் பிரதமராக பதவியேற்க உள்ளார். இந்த நிலையில் லாரன்ஸ் வாங்குக்கு பிரதமர் மோடி தனது எக்ஸ்தல பக்கத்தில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அதில் பொது தேர்தலில் வெற்றி பெற்றதற்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்றும் தெரிவித்தார். மேலும் இந்தியாவும் சிங்கப்பூரும் வலுவான கூட்டணியை கொண்டு வந்துள்ளதாகவும் இதனை மேலும் முன்னேற்றுவதற்காக அந்நாட்டுடன் தொடர்ந்து பணியாற்ற விரும்புவதாகவும் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கூவாக்கம் ஏரியில் தவறி விழுந்து உயிரிழந்த சிறுவன் சிறுமியின் பெற்றோர்களுக்கு தலா 3 லட்சம் நிதியுதவி வழங்கிட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் வடக்கு நெமிலி கிராமத்தைச் சேர்ந்த ராஜேந்திரன் கண்மணி தம்பதியினரின் 10 வயது மகள் ஜெயலட்சுமி மற்றும் விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணநல்லூரைச் சேர்ந்த வி.ஜி. ஸ்னேகா தம்பதியினரின் 5 வயது மகன் நித்தீஷ் ஆகிய இருவரும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கூவாக்கம் ஏரியில் தவறி விழுந்து உயிரிழந்தனர். இச்சம்பவத்தில் உயிரிழந்த சிறுவன் மற்றும் சிறுமியின் பெற்றோர்களுக்கும் அவர்களது உறவினர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதல்களையும் தெரிவித்துக் கொள்வது உயிரிழந்த 2 குழந்தைகளின் பெற்றோர்களுக்கும் தலா 3 லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கிடவும் உத்தரவிடப்பட்டுள்ளதாக அதில் தெரிவித்துள்ளது. 2 நாள் பயணமாக ஆளுநர் ஆர்.என். ரவி இன்று குமரி செல்கிறார். கன்னியாகுமரி மாவட்டம் கூட்டாலுமூடு பைங்குளம் பத்ரேஸ்வரி தேவஸ்தானம் சார்பில் 10 நாள் சித்திரை திருவிழா மற்றும் இந்து சமய மாநாடு இன்று தொடங்க உள்ளது. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக ஆளுநர் ஆர்.என். ரவி பங்கேற்று நிகழ்ச்சியை தொடங்கி வைக்க உள்ளார். இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக இன்று காலை விமானம் மூலம் திருவனந்தபுரம் சென்று அங்கிருந்து கார் மூலம் சென்று தனியார் பள்ளி கட்டிட திறப்பு விழாவில் பங்கேற்கிறார். மாலை 5 மணிக்கு வெள்ளிமலை நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டு நாகர்கோவில் அரசு விருந்தினர் மாளிகை வருகிறார். பின்னர் மாலை 6:20 மணிக்கு கூட்டாலுமூடு பத்ரேஸ்வரி அம்மன் கோவில் செல்லும் அவர் இரவு 7 மணிக்கு திருவிழா சமய மாநாட்டை தொடங்கி வைக்கிறார். தமிழ் வார விழாவின் நிறைவு விழா நாளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெற உள்ளது. தமிழ் வார விழாவின் நிறைவு விழா நாளை காலை 10:30 மணியளவில் சென்னை வாலாஜா சாலையில் உள்ள கலைவாணர் அரங்கத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெற உள்ளது. இந்த விழாவில் அமைச்சர் மு.பே. சாமிநாதன், மா. சுப்பிரமணியன், பி.கே. சேகர்பாபு ஆகியோர் முன்னிலை வகிக்க உள்ளார்கள். இவ்விழாவில் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். இந்த விழாவில் தமிழ் வளர்ச்சித் துறையின் வாயிலாக 5 சிறந்த தமிழ் எழுத்தாளர்களின் படைப்புகளை நாட்டுடைமையாக்கியதன் தொடர்பாக அவர்களின் குடும்பத்தினருக்கு பரிசு தொகையும் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விழா பேருரையாற்றுகிறார். திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு சரியில்லை என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு சரியில்லை என்றும் பள்ளி மாணவர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி உள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் திமுக ஆட்சியில் நடைபெற்ற கொலை சம்பவங்களை பட்டியலிட்டு கூறினார். தொடர்ந்து தமிழக முதல்வருக்கு தேர்தல் குறித்து தோல்வி பயம் வந்துவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார். 2025-26 ஆண்டு இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று மதியம் நடைபெற உள்ளது.
நாடு முழுவதும் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள MBBS, BTS படிப்புகள் மற்றும் சித்தா, ஆயுர்வேதா உள்ளிட்ட மருத்துவ படிப்பின் அகில இந்திய ஒதுக்கீடு இடங்களுக்கு நீட் தேர்வு மூலம் மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. அதேபோன்று ராணுவ கல்லூரிகளில் BSc நர்சிங் படிப்புக்கு நீட் தேர்வு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இந்த நீட் தேர்வை தேசிய தேர்வுகள் முகமை ஆண்டுதோறும் நடத்தி வருகிறது. 2025-26 கல்வியாண்டிற்கான நீட் தேர்வு இன்று மதியம் 2 மணி முதல் மாலை 5:20 மணி வரை நடைபெறுகிறது. நாடு முழுவதும் நீட் தேர்வை எழுத சுமார் 22 லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனர். தமிழகத்தை பொறுத்தவரை 1.5 லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனர். தமிழகத்தில் சென்னை, மதுரை, திருச்சி உள்ளிட்ட 31 மாவட்ட தலைநகரங்களில் நீட் தேர்வு நடக்கிறது. ராமநாதபுரத்தில் சாலையோரம் நின்றவர்கள் மீது கார் மோதிய விபத்தில் ஒருவர் பரிதாபமாக பலியாகினார். ராமநாதபுரம் கீழக்கரை கிழக்கு கடற்கரை சுற்று சாலையில் தெற்கு தரவை அம்மன் கோவில் பகுதியில் சிலர் சாலையோரத்தில் நின்று பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது பரமக்குடி பொன்னையபுரத்தைச் சேர்ந்த ராமநாத பிரபு என்பவர் ஓட்டி வந்த கார் சாலையோரம் நின்றவர்கள் கூட்டத்தில் புகுந்தது. இதில் 12 பேர் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்தனர். காயமடைந்தவர்களை அருகில் இருந்தவர்கள் மீட்டு சிகிச்சைக்காக ராமநாதபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதில் பழனிக்குமார், சிவா, ரித்திகுமார், பிரசாந்த் ஆகியோர் மதுரை அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். அதில் சாத்தையா என்பவர் மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் பரிதாபமாக உயிரிழந்தார். இச்சம்பவம் தொடர்பாக ராமநாத பிரபுவை கேணிக்கரை போலீசார் விசாரித்து வருகின்றனர். இந்த நிலையில் கார் ஏற்றி ஒருவர் பலியானதை தொடர்ந்து அந்த பகுதியில் பதற்றம் நிலவுவதால் 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். 13 ஆண்டுகளுக்கு முன்பு காதல் திருமணம் செய்த கணவனை மனைவியின் உறவினர்கள் கொலை செய்ய முற்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே எட்டுப்புலிக்காடு பகுதியைச் சேர்ந்தவர்கள் களியமூர்த்தி, மகாலட்சுமி தம்பதியினர். இவர்கள் கடந்த 13 ஆண்டுகளுக்கு முன்பு வீட்டை விட்டு வெளியேறி காதல் திருமணம் செய்து கொண்டு திருவோணம் பகுதியில் வசித்து வருகின்றனர். இதையடுத்து மகாலட்சுமி தனது தாய் மற்றும் உறவினர்களுடன் சமாதானமாக தாய் வீட்டிற்கு வந்து சென்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று மகாலட்சுமியின் உறவினர்கள் வீடு புகுந்து களியமூர்த்தியை சரமாரியாக 20க்கும் மேற்பட்ட இடங்களில் வெட்டி உள்ளனர். இதில் படுகாயமடைந்த களியமூர்த்தி தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார். தகவல் அறிந்து வந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து மகாலட்சுமியின் உறவினர்களை தேடி வருகின்றனர். 13 ஆண்டுகளுக்கு முன்பு காதல் திருமணம் செய்த கணவனை மனைவியின் உறவினர்கள் கொலை செய்ய முற்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அங்க திருவோணத்துக்கு அது வரைக்கும் நாங்க ஊருக்கு வரல சார். திருவோணம் மேட்டுப்பட்டியில தான் சார் நாங்க இருந்தோம். அங்க பிரச்சனை ஆயிடுச்சு சார். எங்க மாமா வீட்டு இடத்துல இருந்ததுனால அவங்க மாமா வந்து நான் இந்த இடத்துல இருக்க போறேன், நீங்க போயிருங்க அப்படின்னு வந்து சொன்னதுனாலதான் சார் நாங்க ஊருக்கு வரும்போது அவங்கள்ட்ட கேட்டோம் சார். போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேட்டோம். ஊர்ல உள்ள பெரிய மனுஷர்கிட்ட கேட்டோம் சார். அதுக்கு அவங்க சொன்னாங்க, நான் என் மவ தான், என் பேர பிள்ளைகளோ தான், என் மருமையன் தான், நான் எதுவுமே பண்ண மாட்டேன், நீங்க வர சொல்லுங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நானும் எங்க வீட்டுக்காரரும் வந்தோம் சார். வந்து நாங்க 2 மாசம் வரைக்கும் எந்த சண்டை வம்புக்கும் எங்க வீட்டுக்காரர் போக மாட்டாரு சார். அவங்க குடிக்க மாட்டாங்க சார். என்னை எந்த வீட்டு வேலைக்கும் அனுப்புனது இல்லை சார். அவங்க தான் எல்லா வேலையும் பார்ப்பாங்க, பண்ணுவாங்க, செய்வாங்க. என்னை ஒரு ராணி மாதிரி எங்க வீட்டுக்காரர் வச்சிருந்தாரு சார். நீ எவ்வளவு வீட்டு பெரிய பொண்ணு, நான் உன்னை அப்படிதான் வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி எங்க வீட்டுக்காரர் வச்சிருந்தாரு சார். நாங்க வீட்டுல இல்லை சார். நாங்க வெளியூர் போனது தெரிஞ்சுக்கிட்டு எங்க வீட்டுக்காரர் மட்டும் வீட்டுல இருந்தப்ப மண்டையில மட்டுமே 50 வெட்டு வெட்டியிருக்காங்க. மூளை மட்டும் தனியா செதறி விழுந்துருச்சு சார். அவன் மூளை மட்டுமே எடுத்து பட்டுவோட சிஹெச்ல வச்சு அப்படியே தைக்கையில எனக்கு உயிரே போயிடுச்சு சார். அங்கேயே எங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாங்க, சொல்லிட்டாங்க. உங்க வீட்டுக்காரர் கொலைக்க மாட்டாருமா, நீங்க வேணா கொண்டு போய் வச்சிருக்கலாம் அப்படின்னு ஆணவ கொலையா வெட்டி இருக்கிறாங்க. 13 வருஷத்து வெறிய அவங்க காட்டியிருக்கிறாங்க. திருத்துறைப்பூண்டி அருகே கேரளாவிலிருந்து வேளாங்கண்ணிக்கு ஆம்னி வேனில் சுற்றுலா வந்தவர்கள் மீது அரசு பேருந்து மோதியதில் 4 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். கேரள மாநிலத்தில் இருந்து வேளாங்கண்ணிக்கு ஆம்னி வேன் ஒன்று சுற்றுலா செல்வதற்காக புறப்பட்டு சென்றது. அப்போது திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அடுத்துள்ள வேப்பஞ்சேரி என்ற இடத்தில் இன்று காலை வந்தபோது எதிரே வந்த அரசு பேருந்து வேன் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் வேனில் பயணம் செய்த 4 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இந்த விபத்தில் காயமடைந்த மேலும் 3 பேர் திருத்துறைப்பூண்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து திருத்துறைப்பூண்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
தாராபுரம் அருகே சாலையில் தோண்டப்பட்ட குழிக்குள் இருசக்கர வாகனம் விழுந்த விபத்தில் கணவன் மனைவி இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அடுத்த சேர்வக்காரன் பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் நாகராஜன் ஆனந்தி தம்பதி. இந்த தம்பதியின் மகள் தீக்ஷனா தாராபுரத்தில் உள்ள பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்த நிலையில் நாகராஜ் தனது மனைவி மற்றும் மகளுடன் திருச்செந்தூர் உள்ளிட்ட ஆன்மீக தலங்களுக்கு சென்றுவிட்டு இன்று அதிகாலை 3 மணி அளவில் தனது இருசக்கர வாகனத்தில் வந்துள்ளார். அவர்கள் தாராபுரம் குள்ளாயம்பாளையம் அருகே வந்தபோது சாலையின் மத்தியில் பாலம் கட்டுவதற்காக தோண்டப்பட்டிருந்த ஆழமான குழிக்குள் நாகராஜனின் இருசக்கர வாகனம் தவறி விழுந்ததில் சம்பவ இடத்திலேயே தம்பதி இருவரும் உயிரிழந்தனர். அவர்களது மகள் தீக்ஷனா பலத்த காயமடைந்து உயிருக்கு போராடிய நிலையில் உதவி கேட்டு விடிய விடிய சத்தமிட்டுள்ளார். ஆனால் மூவரும் ஆழமான குழிக்குள் விழுந்து கிடந்ததால் சாலையில் சென்ற வாகன ஓட்டிகளும் விபத்து குறித்து தெரியவில்லை. இந்த நிலையில் அதிகாலை அந்த வழியாக சென்ற சிலர் சிறுமியை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உயிரிழந்த தம்பதியின் உடல்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விபத்து குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பெரம்பலூர் அருகே ஆற்றில் மின்சாரம் பாய்ச்சி மீன்பிடிக்க முயன்ற இளைஞர்கள் இருவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பெரம்பலூர் மாவட்டம் தொண்டாமாந்துறை கிராமத்தில் ரஞ்சித், தினேஷ் என்ற இளைஞர்கள் சட்டவிரோதமாக ஆற்றில் மின்சார பாய்ச்சி மீன் பிடிக்க முயன்றுள்ளனர். ஆற்றின் அருகே உள்ள மின்கம்பத்தில் வயரை இணைத்து தண்ணீரில் போட்டு மின்சாரம் பாய்ச்சியுள்ளனர். அப்போது எதிர்பாராத விதமாக அவர்கள் மீது மின்சாரம் பாய்ந்ததில் இருவரும் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆற்றில் மின்சாரம் பாய்ச்சி மீன்பிடிக்க முயன்ற இளைஞர்கள் இருவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பட்டியலின வகுப்பைச் சேர்ந்தவர் சொந்தமாக ஜேசிபி இயந்திரம் வைத்திருந்தால் அவர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய மர்ம கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள உப்பாறு டேம் தொப்பம்பட்டி கிராமத்தில் கந்தசாமி என்பவர் ஜேசிபி இயந்திர ஆபரேட்டராக பணிபுரிந்து வருகிறார். இவரிடம் ரெட்டியபாளையம் பகுதியில் வசிக்கும் ராசு என்பவர் தனது தோட்டத்தில் கிணறு தூர்வாரும் பணி இருப்பதாக கூறி வேலைக்கு அழைத்துள்ளார். இதன் காரணமாக அவரது நிலத்தில் ஜேசிபி இயந்திரத்தின் மூலம் கந்தசாமி தூர்வாரும் பணியில் ஈடுபட்டிருந்த போது 5 பேர் கொண்ட மர்ம நபர்கள் அவரை கடுமையாக தாக்கியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த கந்தசாமி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் பட்டியல் இனத்தைச் சேர்ந்த கந்தசாமி சொந்தமாக ஜேசிபி இயந்திரம் வைத்திருந்ததால் இந்த கொலைவெறி தாக்குதல் அரங்கேறியுள்ளது தெரியவந்தது. இது தொடர்பாக தாராபுரம் போலீசார் வழக்கு பதிந்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். 10 வருஷமா இருந்து ஒரு லோனை போட்டு இண்டஸ்இண்ட் பேங்க்ல லோனை போட்டு ஜேசிபி வாங்கியிருந்தாங்க. வாங்கி அதை ஓட்டிட்டு இருக்கும்போது இப்போ இந்த கொஞ்ச நாள் ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த பிரச்சனை இல்லைங்கன்னா இந்த இப்போ மேட்டுப்பாளையத்தில் இப்போ வண்டி வேலை செய்ய போயிருந்தாங்க. போய் ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி எல்லாம் அடிச்சு போட்டாங்க. ஜாதி சொல்லி அடிச்சு பெரிய பிரச்சனையாகி போச்சுங்க. அப்புறம் இந்த மாதிரி வெங்கில் பழைய சக்தின்னு சொல்லி ஒருத்தருங்க இவர் பின்னாடி எங்கள் ஐயை பிடிச்சி பின்னாடி இது வண்டி சைக்கிள் நாய் ஏன்டா நீங்களாம் ஆப்ரேட்டர் இருக்கிறத போட்டு வண்டி வாங்கி எங்கள் வேலையில தொலைக்கிறியா, நீ ஏன்டா நீ எத்த சூடாள்ற முதல்ல நீங்கெல்லாம் ஆப்ரேட்டர் ஆகிட்டீங்கன்னா எப்பவுமே எல்லாம் உன்னை பார்த்து எல்லாமே ஜெயிச்சு வாங்குவாங்க, எங்களுக்கு ஆப்ரேட்டர் எப்படா கிடைக்கி அப்படின்னு சொல்லி போட்டு வாடா முதல்ல உன்னை கைங்கால் உடைக்கிற, உன்னை கொல்லாம விட்டா உன்ன மாதிரி 4 பேர் வளர்ந்துங்கிற அப்படின்னு சொல்லி போட்டு பிடிச்சி அடிச்சு போட்டாங்க. வாழப்பாடி அருகே கேரளாவிற்கு மான் கொம்புகளை கடத்த முயன்ற 3 பேரை பிடித்து வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே வன அலுவலகத்திற்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் வன பணியாளர்கள் உரிமையால்புரத்தில் புதிரா கவுண்டபாளையம் செல்லும் சாலையில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த ஆம்னி காரை சோதனை செய்ததில் மான் கொம்புகளுடன் 3 நபர்கள் பிடிபட்டனர். தொடர்ந்து மூவரையும் விசாரணை செய்ததில் வாழப்பாடியைச் சேர்ந்த பழனிமுத்து, திருவள்ளூரைச் சேர்ந்த இந்திரசெல்வன், கோவையைச் சேர்ந்த வெங்கடேஷ் என்பது தெரியவந்தது. மேலும் விசாரணையில் கேரளாவிற்கு விற்பனை செய்வதற்காக கடலூர் மாவட்டம் வேப்பூர் பகுதியிலிருந்து மான் கொம்பை நரிக்குறவர்களிடம் இருந்து வாங்கியது தெரியவந்தது. இதையடுத்து மூவருக்கும் தலா 70,000 வீதம் மொத்தம் 2,10,000 ரூபாய் அபராதம் கட்டணமாக வசூலிக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளனர். திமுகவை எதிர்ப்பதை விஜய் கடுமையாக்க வேண்டும் என்று தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார்.
சென்னை விமான நிலையத்தில் தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர், ஆளுநர் ரப்பர் ஸ்டாண்ட் போஸ்ட்மேன் என கூறும் இன்றைய ஆட்சியாளர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது தினம் அவரை சென்று பார்த்ததாக கூறினார். மேலும் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தால் திமுக பதற்றத்தில் உள்ளது எனவும் திமுகவை எதிர்ப்பதை விஜய் கடுமையாக்க வேண்டும் எனவும் கூறியுள்ளார். 2026 எங்களது வெற்றியை நோக்கி எங்களது பயணம் இருக்கும். ஏனென்றால் இன்று நடப்பது விளம்பர அரசு தான். அன்னைக்கு ஒரு கூட்டம் நடைபெறுகிறது. அதற்கு பார்த்தீர்கள் என்றால் நேற்றைய தினம் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் இந்திய தேசம் முழுவதும் பேசுகிறார்கள். பேசும்போது இந்த மக்களுக்கு நல்லதையெல்லாம் சொல்கிறார்கள். அதற்கு விளம்பரம் 6 கோடி 6 கோடி 6 கோடின்னு சொல்லிட்டு விளம்பரம் செய்தவர்கள் இன்றைய நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் எவ்வளவு விளம்பரம். அந்த விளம்பரத்தை கூட்டி பார்த்தாலே எவ்வளவு பணம் செலவழிக்கிறார்கள் விளம்பரத்திற்கு. அதுவும் இன்று பாராட்டு விழா எதற்கு? ஏற்கனவே ஒரு பாராட்டு விழா வைத்தாகிவிட்டது, மறுபடியும் பாராட்டு விழா. அதுல வேற என்னன்னா மாநில சுயாட்சி நாயகன் வேற போட்டுக்கிறாங்க. அதுல என்னத்தை வைத்து விழா எடுக்கிறார்கள்? எதற்கு பாராட்டு விழா எடுக்கிறார்கள்? அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு இப்பொழுது விளம்பர மோகம் மிக மிக அதிகரித்து விட்டது. மக்கள் மீது கவனம் செலுத்தாமல் தினம் ஒரு பாராட்டு விழா, தினம் பாராட்டு விழாவில் மகிழ்ச்சியில் நனைய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் மக்கள் வேதனையில் வெந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா தண்ணீர் பிரச்சனை பல இடங்களில் இருக்கிறது, கரண்ட் பிரச்சனை பல இடங்களில் இருக்கிறது, டிரான்ஸ்போர்ட் பிரச்சனை பல இடங்களில் இருக்கிறது. பல இடங்களில் செவிலியராக இருக்கட்டும், காவல்துறையா இருக்கட்டும், மருத்துவத்துறையா இருக்கட்டும், எல்லா இடத்திலும் காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கிறது. அதிகாரிகள் தவறு செய்கிறார்கள் என்று உயர் நீதிமன்றம் சுட்டி காண்பித்திருக்கிறது. அதனால் முதலில் அரசாங்கத்தின் மீதும் தமிழக மக்கள் மீதும் அக்கறை செலுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். திட்டக்குடி அருகே கள்ளநோட்டு வழக்கில் தலைமறைவாக இருந்த முக்கிய குற்றவாளி உட்பட 6 பேரை போலீசார் கைது செய்து மத்திய சிறையில் அடைத்தனர். கடலூர் திட்டக்குடி அருகே அதர்நத்தம் கிராமத்தில் கள்ளநோட்டு வழக்கில் தலைமறைவாக இருந்த முக்கிய குற்றவாளியான செல்வம் என்பவர் கைது செய்யப்பட்டார். தொடர்ந்து அவரது கூட்டாளிகளான பிரபு, வல்லரசு, பெரியசாமி, ஆறுமுகம், சூர்யா உட்பட 6 பேரை தனிப்படை காவல்துறையினர் கைது செய்தனர். தொடர்ந்து செல்வத்திடம் நடத்திய விசாரணையில் பல மாநிலங்களில் தொழிலதிபர்கள் மற்றும் சாதாரண மக்களிடம் சுமார் 30 கோடி ரூபாய் அளவில் பண மோசடி செய்ததும் தெரியவந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அவர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்த கார் மற்றும் 3 மடிக்கணினி, கள்ளநோட்டு ஜெராக்ஸ் இயந்திரத்தை பறிமுதல் செய்து கடலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். கெங்கவள்ளி அருகே இருசக்கர வாகனத்தில் வைத்திருந்த 2.5 லட்சம் ரொக்க பணத்தை லாபகமாக திருடிச் சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி அருகே விவசாயி முருகேசன் என்பவர் தனியார் வங்கியில் தனது வங்கிக் கணக்கிலிருந்த 4 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துக்கொண்டு இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்தார். அப்போது வாகனத்தை நிறுத்திவிட்டு விவசாய தோட்டத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்க கடைக்கு சென்றபோது அவரை பின்னால் தொடர்ந்த 2 மர்ம நபர்கள் முருகேசன் இருசக்கர வாகனத்தில் வைத்திருந்த 4 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தில் 2.5 லட்சம் ரூபாயை திருடிச் சென்றுள்ளனர். இதனையடுத்து அவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்து பணத்தை திருடிய 2 பேரை தேடி வருகின்றனர். இந்த நிலையில் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி வைரலாகி வருகிறது. மதுரையில் பல்வேறு திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்ட 4 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த இளைஞரை போலீசார் கைது செய்துள்ளனர். ரயில் பயணத்தின் போது பயணிகளிடம் இருந்து உடைமைகளை திருடிய வழக்கில் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த நாகராஜ் என்பவரை தனிப்படை போலீசார் தேடி வந்தனர். மேலும் அவர் கொடைக்கானல் பகுதியில் உள்ள தாண்டிக்குடி, பெரும்பாறை மற்றும் வத்தலக்குண்டு ஆகிய பகுதிகளில் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டது தெரியவந்தது. இந்த நிலையில் 4 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த நாகராஜை மதுரை இருப்பு பாதை காவல் ஆய்வாளர் தலைமையிலான தனிப்படை போலீசார் கைது செய்து நிலுவையில் உள்ள வழக்கு குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற ஆன்மீக நிகழ்வுகளை தற்பொழுது காணலாம். கடலூர் மாவட்டம் வடலூரில் உள்ள சத்திய ஞான சபையில் சித்திரை மாத பூச நட்சத்திர தினத்தையொட்டி ஜோதி தரிசனம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வள்ளலாரின் மகா மந்திரத்தை உச்சரித்தபடி சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து தர்மசாலை சபை வளாகத்தில் பக்தர்களுக்கு சிறப்பான அன்னதானம் வழங்கப்பட்டது.
புதுச்சேரி மாநிலம் தருமபுரத்தில் உள்ள புனித ஜெபஸ்தியர் ஆலயத்தின் 151வது ஆண்டு திருவிழாவையொட்டி தேர்பவனி வீதி விழா நடைபெற்றது. இதில் புனித தூய தேற்றிரவு அன்னை ஆலய பங்கு தந்தை வால்ராஜ்குமார் மற்றும் துணை பங்கு தந்தை சாமிநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை நடத்தி வைத்தனர். இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். நெல்லை மாவட்டம் திசையன் விலை அருகே சொக்கலிங்கபுரம் சந்தனபதி ஐயா நிகழ்த்தாங்கல் ஆலய திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இவ்விழாவில் கண்ணன், ஜெயகிருஷ்ணன், கனித்துறை ஆகியோர் கலந்து கொண்டு தலைமை வகித்தனர். இதனைத் தொடர்ந்து ஐயா வைகுண்டர் குதிரை வாகனத்தில் வலம் வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கோவை மாவட்டம் வால்பாறை சிறுவர் பூங்கா பகுதியில் அமைந்துள்ள ஆதிபராசக்தி அம்மன் கோவிலில் திருவிழா நடைபெற்றது. இதனை சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மேலும் முக்கிய வீதிகளில் அம்மன் ஊர்வலம் நடைபெற்றது. இவ்விழாவில் ஏற்பாட்டினை திருப்பணி குழுவினரும் மகளிர் அணி மற்றும் அப்பகுதி மக்களும் சிறப்பாக செய்திருந்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் தாயுமானவர் தெருவில் உள்ள திரௌபதி அம்மன் கோவிலில் தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து வில்லிசை அரசி செல்வி மாதிரி கலைக்குழுவின் வில்லுப்பாட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பாடியம்மன் திருப்பாடல்களை ஏராளமான பக்தர்கள் கண்டுகளித்தனர். வேலூர் கோட்டையில் உள்ள ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் அக்னி நட்சத்திரம் ஒட்டி சிவலிங்கம் ஜலகண்டேஸ்வரர் மேல் தாராபாத்திரம் அமைக்கப்பட்டு சிவலிங்கம் ஜலகண்டேஸ்வரர் மேல் ஒவ்வொரு துளியாக விழும் தாராபிஷேகம் நடைபெற்றது. இன்று துவங்கி அக்னி நட்சத்திரம் நிறைவு நாளான 28ஆம் தேதி வரையில் தாராபிஷேகம் நடைபெற உள்ளது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். அம்பத்தூர் அருகே புதிதாக கட்டப்பட்டுள்ள மீன் மார்க்கெட்டை அமைச்சர் சேகர்பாபு திறந்து வைத்தார். சென்னை அம்பத்தூரை அடுத்த சூரப்பட்டு பகுதியில் புதிதாக மீன் மார்க்கெட் கட்டப்பட்டுள்ளது. இதனை இந்து சம அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு திறந்து வைத்தார். மீன் தொழில் செய்யும் பெண்களுக்கு மீன் கூடை மற்றும் தார்பாய்கள் உள்ளிட்டவை அவர் வழங்கினார். இந்த மீன் மார்க்கெட்டில் மொத்தம் 89 மீன் கடைகளும் 40க்கும் மேற்பட்ட காய்கறி கடைகளும் அமைக்கப்பட்டுள்ளன. நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய மீன் மார்க்கெட் உரிமையாளர் சதீஷ்குமார் இவ்வாறு தெரிவித்தார். இன்றைக்கி நம்ம சூரப்பட்டு மீன் மார்க்கெட்டு நம்ம மாண்புமிகு இந்து அறநிலைத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு சாரால் இன்றைக்கி திறந்து வைக்கப்பட்டது. இந்த மார்க்கெட்டு என்ன சிறப்புன்னா, இது சூரப்பட்டில் இதுதான் இந்த இடத்துல பெரிய மார்க்கெட்டு. இது வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 90 கடை மீன் கடை இங்கே இருக்குது. இந்த மீன் கடைங்களுக்கு மீன் வியாபாரிகள் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் வெளியூர்லேருந்து பெங்களூர், கேரளா, பல மாவட்டத்தில் இருந்தும் இங்கே எடுத்துகிட்டு வந்து வியாபாரம் பண்ணுறதுக்கு எல்லாரும் புக் பண்ணியிருக்கிறாங்க. கடை இன்றைக்கி தான் துவக்க விழா ஆரம்பிச்சிருக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் இந்த மார்க்கெட்டில் இன்னும் சில சிறப்பு அம்சம்னா, இங்கே சூப்பர் மார்க்கெட்டு இருக்குது, ஹோட்டல் இருக்குது, காய்கறி கடைங்களே ஒரு 40 ஹோல்சேல் காய்கறி கடை இருக்குது. உத்தரகாண்டில் உள்ள பத்ரிநாத் கோவில் நடை இன்று திறக்கப்பட்டது. உத்தரகாண்டில் உள்ள பத்ரிநாத் கோவிலில் பக்தர்கள் வழிபாட்டிற்கு இன்று திறக்கப்பட்டது. அதிகாலை 6 மணி அளவில் நடை திறக்கப்பட்டு சுவாமிக்கு பூஜைகள் நடைபெற்றன. இதையொட்டி அங்கு திரண்டிருந்த பக்தர்கள் மீது ராணுவ ஹெலிகாப்டரில் இருந்து மலர் தூவி வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதற்கிடையே உத்தரகாண்ட் முதல்வர் புஷ்கர்னி சிங் தாமி பத்ரிநாத் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ததுடன் அங்கிருந்த பக்தர்களுடன் கலந்துரையாடினார். இனி வருவது உலகச் செய்திகள். ரஷ்ய அதிபர் புட்டின் முன்மொழிந்த 3 நாள் போர் நிறுத்தம் ஒரு நாடகம் என்று உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். 2022ஆம் ஆண்டு தொடங்கிய ரஷ்ய உக்ரைன் போர் 3 ஆண்டுகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் 2ஆம் உலகப் போரில் ரஷ்யா வெற்றி பெற்றதின் 80வது ஆண்டு கொண்டாட்டத்தை ரஷ்யா கொண்டாடி வருகிறது. இதையொட்டி உக்ரைன் மீதான போரை மே 8ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை நிறுத்தி வைக்க முடிவு செய்துள்ளதாக ரஷ்ய அதிபர் புட்டின் அறிவித்தார். இது தொடர்பாக ரஷ்ய அதிபர் புட்டின் முன்மொழிந்த 3 நாள் போர் நிறுத்தம் ஒரு நாடகம் என உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். இனி வருவது விளையாட்டு செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் இன்று 2 ஆட்டங்கள் நடைபெற உள்ளன. 10 அணிகள் பங்கேற்றுள்ள 18வது ஐபிஎல் கிரிக்கெட் திருவிழா இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் நடந்து வருகிறது. இந்நிலையில் ஐபிஎல் தொடரில் இன்று 2 ஆட்டங்கள் நடைபெற உள்ளன.
முதலில் கொல்கத்தா ராஜஸ்தான் அணிகள் மோதுகின்றனர். கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு தொடங்கும் போட்டியில் இவ்விரு அணிகளும் பலப்பரீட்சை நடத்துகின்றனர். இன்று நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் பஞ்சாப் லக்னோ அணிகள் மோதுகின்றனர். தர்மசாலாவில் இரவு 7:30 மணிக்கு தொடங்கும் போட்டியில் இவ்விரு அணிகளும் மோதுகின்றனர். இனி வருவது வானிலை செய்திகள். தமிழகத்தில் வரும் 8ஆம் தேதி வரை ஒரு சில இடங்களில் மிதமான மழை தொடர வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தமிழகம் பகுதிகளில் மேல் வளிமண்டல கீழடுக்கில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திப்பு நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் வரும் 8ஆம் தேதி வரை ஒரு சில இடங்களில் மிதமான மழை தொடர வாய்ப்புள்ளதாகவும் 6ஆம் தேதி கோவை, நீலகிரி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் ஆகிய 6 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது. கத்திரி வெயில் எனப்படும் அக்னி நட்சத்திரம் தமிழகத்தில் இன்று தொடங்கியது. மே மாதத்தில் கத்திரி வெயில் எனப்படும் அக்னி நட்சத்திரம் 25 நாட்கள் வரும். இந்த நாட்களில் வெயில் அதிகமாக இருக்கும். இந்நிலையில் இந்த ஆண்டு இன்று தொடங்கும் அக்னி நட்சத்திரம் மே 28ஆம் தேதி முடிவடையும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. எனினும் பெரும்பாலான பகுதிகளில் வெயில் அதிகமாக இருக்கும் என்பதால் கோடை வெயிலில் இருந்து மக்கள் தங்களை காத்துக்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சுகாதாரத்துறையினர் அறிவுறுத்துகிறார்கள். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். இந்தியா சிங்கப்பூர் இடையே வலுவான கூட்டாண்மை. எக்ஸ் தள பக்கத்தில் பிரதமர் மோடி பதிவு. உளுந்தூர்பேட்டை கூவாக்கம் ஏரியில் மூழ்கி உயிரிழந்த 2 சிறுவர்கள் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிவாரணம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. குமரியில் 2 நாள் பயணம். இந்து சமய மாநாட்டை இன்று தொடங்கி வைக்கிறார் ஆளுநர் ஆர்.என். ரவி. தமிழ் வார விழா நாளை நிறைவு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்பு. தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சரியில்லை. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு இன்று தொடக்கம். நாடு முழுவதும் 22 லட்சம் பேர் பங்கேற்பு. கலிபோர்னியாவில் குடியிருப்புகள் மீது விமானம் விழுந்து நொறுங்கி விபத்து. விமானி ஒருவர் பலி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.